ரௌத்திரம் பழகு. இந்த சமூகத்தில் குழந்தைகளுக்கு எது பாதுகாப்பான இடம் அப்படின்னு தேடி பார்த்தா எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பங்களில் உறவினர்கள் மத்தியில் பாதுகாப்பாக வளர்கிற குழந்தைகளாகட்டும், இல்லை கைவிடப்பட்ட குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை பள்ளிக்கு செல்கிற குழந்தைகளாக இருக்கட்டும், இவங்க எல்லார் மேலேயுமே சரிசமமாக நிகழ்த்தப்பட்ட ஒரு வன்முறை எதுன்னு பார்த்தோம்னா பாலியல் வன்முறை தான் சொல்லணும். சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டாலே நம்மளுக்கு உடம்பெல்லாம் பதறும். அந்த செய்திகள் படிக்கும்போதோ, அந்த சம்பவங்களை நடக்கிறத கேள்விப்படும் போதோ, அதை நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கூட தெரியாது, எப்படி கையாளணும்னு கூட தெரியாது. அவ்வளோ பதட்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். குடும்பங்கள் மத்தியில் வளர்கிற குழந்தைகளுக்கு இப்படி அப்படின்னா, கைவிடப்பட்ட குழந்தைகளோட நிலைமையை நினச்சி பார்த்தாலே பகீர்னு இருக்குது. அவங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போதோ, இல்லை யாருமே இல்லாத போதோ, இல்லை இல்லங்களில் வளரும் போதோ, அந்த குழந்தை பருவத்தையும் அவங்க வளரினம் பருவத்தையும் எப்படி கடக்கிறாங்க, அதை எப்படி கையாளுறாங்க, கூட இருக்கிறவங்க அவங்கள சரியாக பார்த்துக்கிறாங்களா, எதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டியிருக்கும், அவங்களுக்கு சரியான சாப்பாடு இருக்காது, தூக்கம் கிடைக்காது, பாதுகாப்பான இடம் இருக்காது, அவங்க எதை நினச்சி பயப்படணும் அப்படின்னு அதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தாலே நம்மளுக்கு அதை சொல்லக்கூட முடியாது. இந்த விஷயத்தை நான் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி களப்பணியாளர் கிறிஸ்டிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். குழந்தைகளுடைய உரிமையை பேசுகிறோம், குழந்தைகளுக்கான கல்வியை பேசுகிறோம். ஆனால் குழந்தைகள் எந்த விதத்தில் பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுகின்றார்கள், அதனால் ஏற்படுகின்ற பின்விளைவுகள் என்ன என்பதை பற்றி யாருமே விவாதிக்க வருதில்லை. இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே பாலியல் சம்பந்தமாக இன்னும் நம்முடைய கல்விக்கூடங்களில் அதை ஒரு பாடத்திட்டமாகவோ அல்லது பாடத்தில் ஒரு பகுதியாகவோ கொண்டுட்டு வரணுன்ற அளவுக்கு கூட நம்ம இன்னும் யோசிக்காத நிலைமைக்கு இருக்கிறது. காரணம், அதை ஏதோ ஒரு மூடி மறைக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாகவே நம்ம இன்னும் பார்த்துட்ருக்கோம். நம்ம சமூகத்தில் குடும்பமாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, பொது நிகழ்வுகளாக இருந்தாலும் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பாலியல் சம்பந்தமான ஒரு ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடைபெறும் தளமாகவே இல்லை. இன்றைக்கி நிறையா குழந்தைகள் பாலியல் சம்பந்தமாக எதிலிருந்து தெரிஞ்சுக்கிறாங்க, இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிறாங்கனாக்கா விளம்பரங்களில் இருந்தும் திரைப்படங்களில் இருந்து தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறாங்களே. அதுதான் மிகப்பெரிய கல்விக்கூடம். அது என்ன சொல்லுதோ அந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறாங்க. அது அவங்களுடைய மனநிலையை பாதிக்குது. விளையாட்டு பிள்ளைகளின் வாழ்க்கை அழித்திடுவார். காயாகும் முன்னே இளம் பிஞ்சை நசுக்குகின்றார். பாலியல் கூடமானதே பள்ளிகளினுள் பாதுகாப்பின்றி போனதே. பாலியல் கூடமானதே பள்ளிகளினுள் பாதுகாப்பின்றி போனதே. குழந்தை பருவங்கிறது மாறுபட்ட குணங்கள் கொண்டு தனியான பருவமாக இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இப்படி பார்வை மாறி இருந்தும் குழந்தைகளை பார்த்துக்கும் போது அதிகமாக கவனம் செலுத்தி பார்த்துக்கிறோமா, அக்கறையாக பார்த்துக்கிறோமா, இல்லை திட்டி கண்டித்து அவங்க துன்புறுத்துறோமா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இன்னும் இருக்குது. காலகாலமாக குழந்தைகள் வளரும் போது அவங்களோட பாதுகாப்பும் சமூக சூழலும் அதே சமயம் குடும்ப வருமானமும் இணைஞ்சு பின்னப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பக்கம் நம்ம குழந்தைகளை குற்றங்களை குறைக்க அதிகமாக ஸ்கூலுக்கு அமைச்சு படிக்க வச்சு கொண்டு வரலாம் பார்த்துட்ருக்கோம். இன்னொரு பக்கம் இதே குழந்தைகளை அவங்க தப்பு செஞ்சால் 18 வயசு கீழே இருந்தால் அவங்க ஜெயிலுக்கு அனுப்பலாமா, இல்லை ஜுவனல் ஹோம் அனுப்பலாமா இன்னும் பேசி தான் இருக்கும். இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம குழந்தைங்க மேலே சுமையும் வைக்கிறோம், அதே சமயம் உரிமைகள் தட்டியும் படிக்கிறோம். ஐநா பொது சபையில் 18 வயசு கீழே இருந்தால் எல்லாருமே குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தீர்மான பிரகாரம் குழந்தைகளாம் அவங்கள பற்றின முடிவுகளை கலந்து ஆலோசனை செஞ்சு அவங்கள பற்றி ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அவங்கள எந்த வழியும் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற லேபர் லாஸ்லாம் குழந்தைகளாக பார்க்குறதே இல்லை. 14 வயசுக்கு மேலே இருந்தாலே குழந்தைகள்லாம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே லேபர் லாஸ்லாம் சொல்கிறாங்க. இந்தியாவில் சட்டங்கள்லேயே இந்த கான்ட்ரவர்சி இருக்குது. குழந்தைங்க ஏன் ஸ்கூலுக்கு போகிறத விட வேலைக்கு போகிறதே சந்தோஷமாக நினச்சி போகிறாங்க. இந்த மாதிரி குழந்தைகளை வெறும் ஹியூமன் ரிசோர்ஸாக பார்க்கும்போது அதுக்கு வருங்காலம் எப்படி பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிற கேள்வி யாருக்குமே வராமல் போயிடுது. இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற NCPCR இல்லை தேசிய ஆணையங்கள் எல்லாம் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்குன்னே முயற்சிகள் எடுத்தாலும் பெரிய பெரிய ஆபத்துக்கள் காப்பாற்ற முடியாமல் தான் போயிடுது. செக்ஷுவல் டிராஃபிக்கிங், இல்லை குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்கிறது, குழந்தை திருமணங்கள், இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஆபத்துக்கள் குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. ஆனால் தினசரி விபத்துகள் இல்லை ஆபத்துக்கள் NCPCRஓ இல்லை மற்ற சட்டங்களோ காப்பாற்ற வலுவான சட்டங்கள் இயக்காமல் போகிறது ஒரு பெரிய ஆபத்தாக முடிய போகுதுன்னு எனக்கு தோணுது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகள் வரிசையில் சூடான், உகாண்டா, காங்கோ, ஈராக், சோமாலியா நாடுகளுக்கு அடுத்த இடத்துல இந்தியா இருக்கு அப்படின்றது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். குழந்தைகள் பாதுகாப்புல அரசுக்கு மிக மிக முக்கியமான பங்கு இருக்கு.
ஒரு வீட்டை விட்டு குழந்தை ஏன் வெளியில ஓடி வருது? குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்? குழந்தைகள் ஏன் நிராதரவா விடப்படுறாங்க? மன உறவுக்கு வெளியில ஏன் இத்தனை குழந்தைகள் பிறக்குது? அப்படின்ற இந்த கேள்விகள் எல்லாம் வெறும் அறம் சார்ந்த விஷயமா மட்டுமே நோக்காம ஒரு சமூக பொருளாதார பிரச்சனையா பார்த்து அரசு அதுக்கான சட்டங்களையும் திட்டங்களையும் வகுத்தால் மட்டுமே குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு நாடா இந்தியா உருவாக வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் நம்மளை பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறாங்க. குழந்தைகளுக்கு ஏத்த ஒரு உலகத்தை உருவாக்க நம்ம முயற்சி பண்ணணுமே ஒழிய இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி குழந்தைகளை வளர்க்கணும்னு நம்ம நினைச்சோம்னா அது அவங்க உரிமையில தலையிடுற விஷயம். மலரினும் மெல்லியது மழலை, பேசுவதில் பொய்மை இல்லை. தீங்கில்லா குழந்தைகள் தீயினுள் வெந்ததே, இப்போது சொல்லுங்கள், தீயினால் சுட்ட புண்ணாரிடுமோ? தீயினால் சுட்ட புண் ஆறிடுமோ? 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 பச்சிலம் குழந்தைகள் பள்ளி வரை செல்வதில்லை, வழியினில் விபத்தாகி சடலமாய் மாறிடுதே. தவமிருந்து பெற்றவர் கண்முன்னே நடந்திடுதே. ஏக்கத்தை சொல்வதற்கு வார்த்தையை தேடுகின்றோம். ஏக்கத்தை சொல்வதற்கு வார்த்தையை தேடுகின்றோம். தேடுகின்றோம், தேடுகின்றோம், தேடுகின்றோம்.